இது பர்சனல் விவகாரமா அப்படின்னு கேட்டால், என்னை அவர் அடித்து துன்புறுத்தினார், மன உளைச்சலை எனக்கு ஏற்படுத்தினார், நான் மன்றாடினேன், கெஞ்சினேன், அந்த உறவிலிருந்து நீ திருமணம் தாண்டிய ஒரு பந்தத்திலே ஒரு நடிகையோடு இருந்தார், தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரை நான் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவேன், எனக்கு அழுத்தம் தந்தால் நான் வெளியிடுவேன். அதற்கு பின்பு ஒரு 5 ஆண்டு காலம் அவர் டயம் கொடுத்திருக்கிறார். அப்ப எப்படியாவது அவரை சரி கட்டணும், சரி செய்து விட வேண்டும், இந்த குடும்ப வாழ்க்கையை தொடர வேண்டும் என்கிற போராட்டத்தில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப மென்டலி டிசார்டர் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸுமே நீ நடிகர்கள் வாழ்க்கை முறைக்கே இயல்பானது. உன்னுடைய குடும்பத்துக்கே நீ உண்மையா இல்லை, உன்னுடைய குழந்தைகளுக்கே நீ உண்மையா இல்லை, உன் மனைவிக்கே நீ உண்மையா இல்லை, நீ என்ன விதமான மனிதனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லார் வீட்லயும் இருக்கிறார்ல சார், எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கிறான், எல்லாருக்கும் அண்ணனா இருக்கிறான், தம்பியா இருக்கிறான், மகனா இருக்கிறான். எல்லார் வீட்டில் ஒரு விஜய் இருந்தால் எல்லா வீடுகள்லையுமே டைவர்ஸ் ஆயிரும். வீட்டுக்கு ஒரு விஜய் இல்லை, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்குள்ள இருக்கிற விஜயே சரியில்லைங்கிறத நம்ம பிரச்சனை, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்கிறத பிரச்சனை. நீ ஓகேனா இல்லைன்னு யார் சொல்றா? நேற்று ஒரு ஆடியோ லீக் ஆச்சு சார், பிஆர் டீம்லேருந்து எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்டையும் பேசுகிறாங்க, தளபதி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, இந்த விஷயம் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. திமுக தான் சதி பண்ணியிருக்குன்ற நரேஷனை செட் பண்ணுறாங்க சார். இப்போ திமுக தான் அந்த நடிகையை அனுப்பி விட்டுச்சா அவருக்கு வீட்டுக்குள்ளே? இது 5 வருஷத்துக்கு முந்தின பிரச்சனை. 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அரசியல்வாதியே கிடையாது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரசியல் புரசலாக இருந்தது. ஏன் விஜய் கூட சங்கீதா ஃபோட்டோ போட மாட்டேன்றாங்க, ஏன் அந்த கட்சி மீட்டிங்லாம் தொடக்கத்திலாம் வரல அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சு. நடுவில் அந்த நடிகையோட புகைப்படம் மட்டும் வெளியாகும் சார். நைனா நாகேந்திரனும் அந்த கருத்தை வெளிப்படையாகவே பேசியிருந்தார். நேற்றைய தினத்தில் விவாகரத்தை கேட்டு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க சார் விஜயனுடைய மனைவி சங்கீதா. அவர் பர்சனல் ப்ராப்ளம், டைவர்ஸ் வாங்குறாங்கன்றது அது தனிப்பாக சார். ஆனால் அவங்க சொன்ன கருத்துக்கள் தான் இப்போது பேசு பொருளாக மாறிடுது. என்ன மனதளவில் துன்புறுத்தினார், ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் வச்சுருந்தார், ப்ளஸ்ஸு ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறார், பல பொய் சத்தியங்கள் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொது சமூகத்தில் ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகிட்டு வரவர் இந்த விஷயங்களை எதிர்கொள்வார், எப்படி எதிர்கொள்ள போகிறார், என்ன சொல்லி இதை சரி பண்ணுவாங்க, எப்படி பாருங்க சார்? இதை தனி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மனமுறிவு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பர்சனலாக இருக்கும் பட்சத்தில், இது பர்சனல் விவகாரமா அப்படின்னு கேட்டால், என்னை அவர் அடித்து துன்புறுத்தினார், மன உளைச்சலை எனக்கு ஏற்படுத்தினார், நான் மன்றாடினேன், கெஞ்சினேன், அந்த உறவிலிருந்து நீ திருமணம் தாண்டிய ஒரு பந்தத்திலே ஒரு நடிகையோடு இருந்தார், தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரை நான் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவேன், எனக்கு அழுத்தம் தந்தால் நான் வெளியிடுவேன். அதற்கு பின்பு ஒரு 5 ஆண்டு காலம் அவர் டயம் கொடுத்திருக்கிறார். அப்போ எப்படியாவது அவரை சரி கட்டணும், சரி செய்து விட வேண்டும், இந்த குடும்ப வாழ்க்கையை தொடர வேண்டும் என்கிற போராட்டத்தில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒத்துட்டு இருந்திருக்காரு, நான் பேச மாட்டேன், போக மாட்டேன். அதனால் வழக்கம் போல் அவர் நடிச்சிருக்காரு. சினிமாவில் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நடித்தது மாதிரி நடிச்சிருக்காரு அவர். அப்படி சமரசம் செய்து பல முயற்சிகள் நடந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய விஜயுடைய தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகரை இதில் பஞ்சாயத்து பண்ணியிருக்கார். தொடக்க காலத்தில் பஞ்சாயத்து பண்ணி அதை சரி செய்வதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார். இவர்கிட்ட என்ன விஜய்கிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னா, அவர் யாரோடையுமே, நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துறது, அதாவது மனுஷவாட ஆகாத ஆலண்டா பிசாசு மாதிரி அவர் வாழ்ந்துட்டுருக்கார். யாரோடையுமே தனிமையாகவே இருக்கிறாரு, சுவரை பார்த்துக்கிட்டே பல மணி நேரம் இருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சைக்கோவாக வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு அவருடைய நண்பர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. இப்போ இதுலேயே அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா, ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படுதுன்ற விஷயங்கள். நீங்கள் சினிமா நடிகன் எல்லாருக்குமே ஒரு உளவியல் சிக்கல் இருக்கும். ஏன்னா அவங்க தன் வாழ்க்கையில் வாழாத ஒரு கதாபாத்திரத்தை கற்பனை செய்து கொண்டு அந்த உளவியலில் இருந்தால் நடிக்கிறாங்க. அப்போ மென்டலி டிசார்டர் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸுமே நீ நடிகர்கள் வாழ்க்கை முறைக்கே இயல்பானது. இங்கே கலைஞர்கள் என்பவர்களே கொஞ்சம் கிராக்காக தான் இருப்பான் அப்படிங்கிறது உலகம் முழுக்க உள்ளது. அது கவிஞர்களை மட்டும் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, அப்படி அல்ல. எல்லா கலைஞர்களுக்குள்ளேயுமே இது மாதிரியான ஒரு புத்தி இருக்கும். அதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிற போது அது குடும்ப உறவை ரொம்ப மோசமாக பாதிக்கும். இப்போ இவர் என்னென்னா, பல பேர் என்ன செய்வான்னா, ஒரு சீசனில் அப்படி இருப்பான், பிளேபாயாக இருப்பான். தொடக்க காலத்தில் பிளேபாயாக இருந்து பின்னால் துறவி மாதிரி வாழ்ந்தவங்கலாம் இருக்கிறாங்க. இல்லை, பல பேர் அந்த குடும்ப சிக்கல் நடிகரில் அதை ஹேண்டில் பண்ணுறாங்களா சார்? சரியா? ஆமாம், எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம செஞ்சுருக்கிறோம். இந்த குஷ்புவுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகள், பல நடிகைகளுக்கான பிரச்சனைகளில் திருமணம் தாண்டிய பந்தங்களுக்குள்ளே சிக்கி அப்புறம் வெளியில் வந்தவங்கள்லாம் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீ பொது வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவன் என்கிற இடத்துல, ரோல் மாடலாக இருக்க வேண்டிய இடத்துல வந்ததற்கு பின்பாது இதை சரி கட்டியிருக்கணும்ல.
இல்லை அது அவர் பர்சனல் பிரச்சனைன்னு ஒதுங்கி போயிடலாம்ல, அவரோட தனிப்பட்ட பிரச்சனை ஒரு தானே பெண் சார். அதாவது இல்லைங்க, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சண்டை போடுறது பர்சனல். ரோட்டில் எடுத்து போட்டு அடிச்சாங்கன்னா அதெல்லாம் பர்சனலில் வராது. ரோட்டில் போகிறவன் வந்து ஏன் 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 அந்த பொம்பளையை போட்டு அடிக்கிற அப்படின்னு ஒருத்தன் வழியில் இருக்கேன் கேட்பான். ஏன் முன்னாடி நான் அடிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் பழைய காலம், ஒயிட் அண்ட் பிளாக் காலம். அது இப்போ நடைமுறையில் பெண்களுக்கு வந்து அவர்களுக்கென்று உரிமை இருக்கிறது. அப்போ இது வந்து பொதுவெளிக்கு வந்துருச்சு. அவர்கள் வந்து பகிரங்கமாக சொல்கிறாங்க, நீ திருமணம் தாண்டி அதை அவங்க சொல்லாமல் இருக்கலாம்ல, நான் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம்ல. ஏன் வந்து நீங்கள் தொடக்கத்திலேருந்து பாருங்கள், அவருடைய முதல் மாநாட்டில் வந்து அவர் பள்ளி குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்குற விழாவிலிருந்து முதல் மாநாட்டிலிருந்து எங்காவது குடும்பம் சார்ந்தவர்கள் இருந்தார்களா? பல பேர் கடுமையாக விமர்சித்ததற்கு பின்பு தான் எஸ்சிஎஸ்சிக்கே பேச்சுவார்த்தை இல்லை, சொந்த தாய் தகப்பனோடையே அவருக்கு இல்லை. ஆனால் அதை வந்து நடிக்கிறதுக்காக வந்து அவர் வரவழைத்தார், பின்னாடி வரவழைத்து காலில் விழுகிற மாதிரிலாம் ஒரு சீன்லாம் போட்டார். ஆனால் உண்மையிலேயே அவர் யாரோடும் எந்த விதமான உறவிலும். அப்போ நம்ம பல பேருக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, உன்னுடைய குடும்பத்துக்கே நீ உண்மையா இல்லை, உன்னுடைய குழந்தைகளுக்கே நீ உண்மையா இல்லை, உன் மனைவிக்கே நீ உண்மையா இல்லை, நீ என்ன விதமான மனிதனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லார் வீட்லேயும் இருக்கிறார்ல சார், எல்லார் வீட்லேயும் விஜய் இருக்கிறான், எல்லாருக்கும் அண்ணனாக இருக்கிறான், தம்பியாக இருக்கிறான், மகனாக இருக்கிறான். எல்லார் வீட்டில் ஒரு விஜய் இருந்தால் எல்லா வீடுகள்லேயுமே டைவர்ஸ் ஆயிரும். வீட்டுக்கு ஒரு விஜய் வந்து இல்லை, அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்குள்ளே இருக்கிற விஜயே சரியில்லைங்கிறத நம்ம பிரச்சனை, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்கிறதா பிரச்சனை. நீ ஓகேனா இல்லைன்னு யார் சொல்கிறா? நீ சொல்ல முடியுமா? நீ நெரிசல் மரணத்தில் இறந்தவர்களுக்கு வந்து நீ பழி சாட்டுவதற்கு அரசியல் கட்சிகளை பயன்படுத்தி கொண்டது மாதிரி, லோக்கலில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ முன்னாள் அமைச்சரையோ நீ பழி சாட்டியது மாதிரி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ ஒழுக்கம் கெட்டவனாக இருக்கிற, தனி மனித ஒழுக்கம் இல்லாதவனாக நீ இருக்கிற, நீ எந்த ஒழுங்கு சார்ந்தவனாகவும் இல்லை, நீ யாருக்கும் உண்மையா இல்லை, பிள்ளைகளோட பேசுறது இல்லை, என்னை வந்து நீ தனிமைப்படுத்தி, அதாவது காசு கொடுக்கலங்கிறாங்க, செலவுக்கு காசு கொடுக்குற. நீ யோசிச்சு பாருங்க, அவருடைய மேனேஜரு வெளியில் வந்து இவர் எவ்வளோ பெரிய மோசமான சைக்காலஜி உள்ளவர், எவ்வளோ பெரிய சைக்கோத்தனமான ஆள் அப்படின்னு ஒருத்தர் வந்து வெளியில் வந்து சொல்கிறார். பிடி செல்வகுமார்னு நினைக்கிறேன், அவர் வெளில வந்து சொல்கிறார். அவருக்கு உதவியாளராக இருந்தவர் ஒருத்தர் என்னை அடித்தார், என்னை அவமானப்படுத்தினார், எதுவுமே வந்து அவன் வந்து செருப்பால் அடித்தது மாதிரி என்னை வந்து தள்ளினார் அப்படிலாம் சொல்லி அவர் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு. சில பவுன்சர்ஸ்லாம் சொல்லிடுறாங்க சார் அவரை பற்றி, சொல்கிறாங்க இல்லையா? அப்போ எல்லாருமே உன்னை பற்றி நெருங்கி இருக்கிறவர்கள், தூரத்தில் இருக்கிற பிம்பம் வேற, நெருங்கி இருக்கிறவர்கள் யாருமே நீ உன்னை நல்ல விதமாக முதல்ல சொல்லலை. உன்னை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸ் யாராவது நல்ல விதமாக சொல்கிறாங்களா? உன்னை வச்சு முதல் முறையாக படம் தயாரித்த விஷ்ணுங்கிற படத்தை தயாரித்த அந்த தயாரிப்பாளரில் தொடங்கி உன்னுடைய மேனேஜரில் இருந்து உனக்கு இப்போ கடைசியாக வந்து உன்னுடைய மனைவி வரைக்கும் உன்னுடைய குழந்தைகளும் இன்னும் வாக்குமூலம் கொடுக்கல. இது திமுகனுடைய சதி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சார். கரூர் விஷயத்தில் எங்கள் தலைவருக்கு எதிராக பேச முன் வந்தீங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாங்கள் மீட்டிங் போனால் தடுத்தீங்க. இப்போ பர்சனல் வரைக்கும் வந்து நோண்டி திமுக தான் சதி பண்ணிச்சு. நேற்று ஒரு ஆடியோ லீக் ஆச்சு சார், பிஆர் டீம்லேருந்து எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்டையும் பேசுகிறாங்க, தளபதி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, இந்த விஷயம் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. திமுக தான் சதி பண்ணியிருக்குன்ற நரேஷனை செட் பண்ணுறாங்க சார். இப்போ திமுக தான் அந்த நடிகையை வந்து அனுப்பி விட்டுச்சா அவருக்கு வீட்டுக்குள்ளே? அப்போ அவர் கட்சியிலே இல்லையே, அரசியல்லே இல்லையே. அப்படி பார்த்து ஒருவேளை இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குங்கிற கற்பனையை ஒருவேளை உண்மை என்று எவனாவது நம்பினால், அவனுக்காக சொல்கிறேன், இது 5 வருஷத்துக்கு முந்தின பிரச்சனை. 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து அரசியல்வாதியே கிடையாது. இல்லை, அதுக்கான வாய்ப்புகளை வந்து ரெட் ஜெயண்ட் தான் உருவாக்கி கொடுத்துருக்கு. எப்படி குருவி படம்லாம் தயாரித்து செட் பண்ணிவிட்டேன். அதாவதுங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவில் 3வது நபருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஒருத்தர் பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்கும் பிடிக்காமல் போகிறதுன்னு சொல்கிறதுக்கும் எத்தனையோ உறவுகள்லேருந்து எவ்வளோ பேர் வெளியேறி இருக்கிறாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் பஞ்சாயத்து வந்துச்சு, அவர் மீது வந்து தவறான குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை பல பேர் சோசியல் மீடியாவில் பேசினா, ஒரு பொண்ணை இணைச்சி வச்சு கூட பேசினாங்க ஒரு பாடகியை. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அவர் எனக்கு தகப்பனை போன்றவர், அதை அப்படி பேசாதீங்கன்னு அதுவாக முன் வந்து சொல்லிச்சு, யாரும் வந்து நிர்பந்தப்படுத்தி சொல்ல வைக்கல. அவருடைய மனைவியே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் அவரை அசிங்கப்படுத்தாதீங்க, அப்படிப்பட்ட ஆள் அவர் கிடையாது. அப்போ எனக்கும் அவருக்குமான பந்தத்தில் பிரிந்ததற்கு அவர் குடும்பத்துக்கு நேரம் செலவழிக்கலை, இசையிலேயே ஒரு மூழ்கி கிடந்தார், அல்லது அதிலேயே வந்து நீண்ட நேரம் செலவழித்தார், ஸ்டூடியோவே கதியாக கிடந்தார், ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து இதாக இல்லை, நிறைவாக இல்லை அப்படிங்கிற அது ஒரு. அப்போ அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒழுக்கக்கேடானவர் அப்படிங்கிறத அவங்க சம்மந்தப்பட்டவங்க சொல்லலை. ஸோ அதுதான் பர்சனல் பிரச்சனை. இப்போ நீ இதில் என்ன சிக்கல்னா, இவங்க சரி செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சினிமா நடிகன் இப்படி தான் முன்ன பின்ன இருப்பான், இந்த மாதிரி பாலியல் ரீதியான ஒழுக்கத்தில் வந்து பல நடிகர்கள் இருக்க மாட்டான், 90% குடும்பங்கள் அப்படி தான் இருக்காங்க, வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே இது மாதிரி பாலியல் வேட்டையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவங்க இவரை சரி செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. உனக்கு வந்து 52 வயசாயிருச்சு,
நீ வந்து 50 வயசு இன்னைக்கு யாரும் 100 வயசு வாழ்றதில்ல. நல்ல கண்ணு தான் வாழ்ந்துருக்கிறார் 101 வயசு. இன்னைக்கு யாரும் அவன் வந்து 100 வயசு வாழ்றதில்ல. நீ ஏற்கனவே அறக்கலவன் தான், நீ இளைஞரும் கிடையாது. இப்போ இந்த வயதுக்கு பின்பு குழந்தைகள் பெரியவனாயிட்டான், பையன் பெரியாள் ஆயிட்டான், மகள் வந்து வளர்ந்துட்டா அப்படிங்கிறதுக்காகவாவது இந்த விஷயம் வெளியில் வராத அளவுக்கு உன்னை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பே அவர்கள் ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி நீ திமிர் காட்டியிருக்க, தெனாவட்டு காட்டியிருக்க, நான் யார் தெரியுமாங்கிறத காட்டியிருக்க அப்படிங்கிற அந்த சைக்காலஜி இருக்கு இல்லையா, அந்த உளவியல் சிக்கல் இருக்குல்ல, நீ லைட்டை போட்டு போட்டு அமர்த்தன இல்லை. நீ சைக்கோங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? உன்னை வந்து சுற்றி வர்றவன், பைக்கில் ஒரு ஆர்வ கோளாறில் வர்றவன், குறுக்க விழுந்து செத்து போயிடுவாங்கிற நிலைமையில் குறுக்கு மறுக்கா வர்றவனை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைகிற அப்படின்னா உனக்கு பதட்டம் இல்லை. சக மனிதன் பாதிக்கப்பட்டுருவானோ என்கிற பதட்டம் இல்லை. சக மனிதன் கண் முன்னாடி செத்து விழுந்த போது கூட உனக்கு குற்ற உணர்ச்சியே வரல. சமீபத்தில் சேலத்தில் ஒருத்தன் செத்து கிடக்கிறான், அவனுக்கு ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் கட்சிக்காரே இல்லை அப்படின்றாங்க, கட்சிக்காரன் இல்லைங்கிறாங்க. ஆனால் QR கோடு போட்டு முக்கியமான ஆளுகளை தான், நிர்வாகிகளை மட்டும்தான் அனுப்பிச்சோம்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் அவன் ரோட்டில் அனாத போன மாதிரி வச்சு அவங்க அழுது வெளி மாநிலத்துக்காரங்க வேறு வழி இல்லாத ஒரு சூழலில் சோசியல் மீடியாலாம் அசிங்கமாகிடுச்சுங்கிற உடனேயே 5 லட்ச ரூபா கொடுக்குற நீ தனி விமானம் எடுத்து பயணிக்கிறது சாதாரணமாக ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு நீ தனி விமானம் வந்து வாடகைக்கு எடுக்கிற. 2 நாள் கணக்கு போட்டால் அதுவே 30 லட்ச ரூபா வருது. ஒரு உயிரினுடைய மதிப்பை கூட நீ உணரலை, சக மனுஷியை கூட நீ வந்து சரியாக நடத்தலை, உன் குழந்தைகளுக்கு நீ உண்மையா இல்லை. நீ சொல்கிற பெண்கள் பாதுகாப்புக்கு தமிழ்நாடு சரியா இல்லைங்கிற, மனைவியை அடிச்ச வழக்கில் உன்னை அரெஸ்ட் பண்ண ஒத்துக்குருவியா நீ? பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னா இப்ப மகளிர் காவல் நிலையத்தில் வந்து அவங்க புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கோர்ட் வரைக்கும் வந்துருச்சுல, அது உன்னை அரெஸ்ட் பண்ணலாமா? பெண்களை சித்திரவதைப்படுத்தினாரு, வந்து அடிச்சாரு அப்படிங்கிறக்காக வழக்கு போட்டு ஒன்று உள்ளதெல்லாம் ஒத்துக்குவியா நீ? ஆக்சுவலாக சட்டம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது டைவர்ஸ் கேஸாக இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு நல்லது. இது மனைவியே போயிட்டு சங்கீதாவே போயிட்டு காவல் நிலையத்தில் கேஸ் கொடுத்தானா இது கிரிமினல் வழக்கு, ஜெயிலுக்கு தான் போவார் விஜய். இல்லை, அப்படி ஒரு சூழலை யார் உருவாக்கியது? உங்களுடைய ஒழுக்கக்கேடு தான் காரணம். அதுக்கு தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அடுத்தவன் இருந்தெல்லாம் உனக்கு பிரச்சனை வராது. ஓ பிரச்சனை அது, நீ தீர்க்க தவறிக்க. உன்னால் குடும்ப பிரச்சனையவே தீர்க்க முடியலை, உன்னால் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகாத பிரச்சனையை தீர்க்க முடியலை, உன் சொந்த வாழ்க்கையிலேயே நீ ஜூனியமாக தான் இருக்க. அதான் சார், இப்போ அப்பா அம்மாவோடு நல்லுறவு கிடையாது, மகனுடன் நல்லுறவு கிடையாது, மகனுக்கும் அவருக்குமே மாற்றி மாற்றி அடிச்சினான்னு சில பேர்லாம் தகவல் சொல்கிறாங்க. மனைவியுடன் இது விவாகரத்து வரைக்கும் வந்துருச்சு, வேற ஒரு நடிகையுடன் தொடர்பு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு டேமேஜான பர்சனா சார் அவர்? இல்லை, அவருக்கும் பொது வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? தலைவராக இருக்கிறாரு, கட்சி நடத்துறாரு. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு தொடர்ச்சி இருக்குது. நீங்கள் உங்களுடைய வந்து இன்னொரு மனிதனுக்கு உதவுகிறவன், இன்னொரு மனிதன் பிரச்சனையை தீர்க்கிறவன், அவன் தான் வந்து பொது வாழ்க்கைக்கு வரணும். இன்னொரு மனிதனை வந்து தொந்தரவு செய்கிறவன், இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்கிறவன், இன்னொருத்தரை டார்ச்சர் பண்ணுறவன் இருக்கான்ல, அவன் எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வரணும்? நீ ஒரு சமூக விரோதி மாதிரி நடந்துக்கிற எல்லா விஷயத்துலையுமே. உன் குடும்பத்துக்கு நீ உண்மையா இல்லை, உன் கட்சிக்காரனுக்கு உண்மையா இல்லை, உனக்காக உயிர் விட்டவனுக்கு நீ உண்மையா இல்லை, உன்னோட பழகிய நண்பர்களுக்கு நீ உண்மையா இல்லை, தாய் தகப்பனுக்கு உண்மையா இல்லை. நீ யாரு? உனக்கு மனநிலை சரியில்லைன்னு உன் மனைவி சொல்கிறான். சிகிச்சை எடுத்திருக்கேன், நானே சிங்கப்பூர் கூட்டு போயிருக்கேன்னு வேற அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலைமைக்கு நீ வந்ததற்கு முழுக்க முழுக்க உன்னுடைய தனிப்பட்ட நடத்தை தான் காரணமே தவிர, இதையும் நீ அரசியலாக்கணும்னு நினச்சேன்னா உன்னை விட முட்டாள் உலகத்தில் கடைஞ்செடுத்த அயோக்கியம் எவனுமே கிடையாது. இப்போ சங்கீதாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். டிவிக்கு ஆதரவு யோசிச்சு பாருங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் யார் பக்கம் நிற்க வேண்டும்? ஒரு பிரச்சனை என்று வருகிற போது பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்க வேண்டுமா, பாதிப்பை ஏற்படுத்தியவன் பக்கம் நிற்க வேண்டுமான்னு ஒரு அறம் இருக்குல்ல. நீ பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நம்ம, ஏன் நெரிசல் மரணத்தில் இறந்தவன் பக்கம் தான் நம்ம நிற்க முடியும்? நெரிசல் மரணத்தை நிகழ்த்தியவர்கள், கொடூரமாக நடந்து கொண்டவர்கள், காலதாமதமாக வந்தவர்கள் பின்ன நம்ம நிற்க முடியுமா? அப்போ ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லை, குறைந்தபட்ச பண்பாடு கூட இல்லை, குறைந்தபட்ச நன்னடத்தை கூட உன்னிடம் இல்லை அப்படின்னா நீ பொது வாழ்க்கையை விட்டு விலகிக் கொள்வது தான் நல்லது. இப்போ இது கிரவுண்டில் ரெஃப்ளெக்ட் ஆகுமா சார்? இப்போ பெண்கள் தான் நமக்கு ஓட்டு, ஒரு ரேஷன் கார்டுலேயும் நமக்கு ஒரு ஓட்டு இருக்குது, எல்லா குடும்பத்திலையும் ஓட்டு இருக்குது, பெண்கள் ஓட்டு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த இந்திய சமூகம் என்பது முழுக்க முழுக்க குடும்ப அமைப்பு சார்ந்தது. யாருமே வந்து எவ்வளவு தான் வந்து நீ மோசமானவனாக இருந்தாலும் அந்த குடும்பம் வந்து அவனை பாதுகாக்கும். கடைசி காலங்களில் வருமானம் இல்லாதவனை குடும்பங்கள் பாதுகாக்கிறது, நோயுற்றவனை பாதுகாக்கிறது, எவ்வளவோ மோசமான மனிதர்களை எல்லாம் குடும்பம் தான், எல்லாராலையும் கைவிடப்பட்டவர்கள் குடும்பத்தால் தான் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. குடும்ப அமைப்புக்குள்ளே இருக்கிறவர்கள் யாருமே நடத்தை கோளாறாக நடந்து கொண்டு ஒரு மனைவியை துன்புறுத்திய ஒருவன், ஒரு சைக்கோ மனநிலை தவறியவன் என்பவனை தலைவனாக ஒரு நாள் மனிதனாகவே ஏற்க மாட்டான்.
அதனால் தொடர்ந்து உன்னுடைய வீழ்ச்சி என்பது நீயே ஏற்படுத்திக்க. நீ ஒரு சினிமா நடிகனாக இருக்கிற வரைக்கும் உள்ள சிக்கல் வேற. நீ சமூகத்திற்கு நீ ஒரு பொது அடையாளமாக மாறணும்னா உன்னை சரி செஞ்சுக்கிட்டு தான் நீ வரணும். கடந்த காலம் உனக்கு எப்படி இருக்கோ அது வேற. நீ கடந்த காலத்தில் பிளேபாயாக இருந்தால் கூட நீ பொது வாழ்க்கைக்கு என்று வருகிற போது மக்களுக்கு என்ன செய்கிறாருன்றது தானே முக்கியம். மக்களுக்கு தான் ஒன்றுமே செய்யலையே. இப்போ கலைஞர் கருணாநிதி தான் வாழ்ந்த வீட்டை என்னுடைய வாழ்க்கைக்கு பின்பு என் துணைவியாருடைய மறைவுக்கு பின்பு மருத்துவமனையாக பயன்படுத்தி கொள்வதற்கு நான் உயிர் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கோபாலபுரம் வீட்டை. அந்த மாதிரி நீ பனையூர் பங்களாவை எழுதி வை. நல்ல கண்ணு தனக்கு கொடுத்த 1 கோடி ரூபாயை கட்சிக்கு திருப்பி கொடுத்தாரு. 10 லட்ச ரூபாயை கொடுத்தாங்க. அதையும் திரும்ப 5000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்தாரா. அது மாதிரி நீ சம்பாரிச்ச, நீ 1000 கோடி சம்பாரிச்சேன்னு சொல்கிறேல, கணக்கு காட்டிய பணமே 400 கோடி இருக்குல்ல. இப்போ நீ 400 கோடியில் நீ என்ன செய்யறேன்னா 100 கோடி அவனுக்கு செலவுக்கு வச்சுக்க, கட்சி நடத்துறதுக்கு 300 கோடியை மக்களுக்கு கொடுத்துரு, உன்னை நாங்கள் நல்ல வேணும் ஏற்றுக்கிறோம். அதான் ஜெயிச்ச பிறகு வரேன் ஊரா வரேன் அப்படின்றாரு. அதான் ஜெயிச்சாதானே நீ ஊரா வர முடியும். எப்படி நீ ஊரா வர முடியும்? உனக்கு பொது வாழ்க்கைக்கான தகுதியே என்னன்னா மக்களை சந்தித்து அவர்களுடைய நம்பகத்தன்மையை பெற்றதற்கு பின்புதான் அதிகார மையத்துக்கு வர முடியுமே தவிர, அதிகார மையத்துக்கு நான் வர்றேன்னா நீ இப்பயே வரமாட்டேங்கிற. வேற ஆளாக இருக்கும் போதே நீ வரமாட்டேங்கிற. நீ உச்சாணி கோப்பையில் உட்காந்துக்கிட்டு நீ வருவேன்னு எப்படி நம்புவாங்க? பைத்தியக்காரனா வாக்காளர்கள்லாம்? ஒவ்வொருத்தனுக்கும் அறிவு இருக்குல்ல. உனக்கு மட்டும்தான் இருக்க அறிவு, உனக்கு மட்டும்தான் எல்லாமே சொந்தமா. மக்களுக்கு எதுவுமே தெரியாதா? அவனுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாதா மக்களுக்கு? மொத்தத்தில் விஜய் எதுக்குமே லாயக்கில்லாத ஆள். நீ நல்லா டான்ஸ் ஆடுவ, நீ ஏதோ சினிமாவில் கமர்ஷியல் சினிமாவில் மசாலா படங்களில் நடித்து குப்பை படங்களில் நடித்து காசை கொடி கொடியாக குமிச்ச உனக்கு அதை கழித்து விட்டு உனக்கு எந்த மனித மாண்பும் கிடையாது, பண்பும் கிடையாது. நீ விலகி நிற்பது உனக்கு நல்லது. அரவிந்திற்கு பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி சார்.